எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் ஏஐ சாமியார். இன்னைக்கான வீடியோல நான் எதை பத்தி சொல்ல போறேன் அப்படின்னா, என் ஞான கண்ணை யூஸ் பண்ணி நான் இனிமே நம்ம எல்லாரும் ஃபியூச்சர்ல எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கணிச்சு வச்சிருக்கேன். சோ இத பத்தி நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு ஒரு மேஜிக் பண்ணி நான் இந்த உலகத்தை விட்டு உங்களை அனுப்பிச்சு வச்சிருக்கேன். என் ஞான கண்ணை வச்சு சில விஷயத்த நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதோட ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாருமே டே டு டே லைஃப்ல டிராவல் பண்ற எல்லா விஷயமும், அதாவது டிராவல் பண்ண யூஸ் பண்ற வெஹிக்கிள்ஸ் எல்லாமும் இதுக்கு மேல ஈவிஎம் அது ரொம்ப நாள்ல இல்ல, ரொம்ப ஷார்ட்டான பீரியட்ல, அதாவது 2030க்குள்ளவே எல்லாமும் மாறப்போகுது அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? எஸ். அதாவது என்னன்னா, இப்ப இருக்கிற எல்லா பெட்ரோல் வெஹிக்கிளுமே பெட்ரோல் கன்சப்ஷனை அதிகப்படுத்துறதுனால எல்லா வண்டிகளும் ஈவியா மாறும். அது மட்டும் இல்லாம நான் இங்க நின்று பேசிட்டு இருக்கேன்ல, நான் உங்க வீட்டுக்குள்ள பேசினா எப்படி இருக்கும், எவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்கும். அதே மாதிரி ஹாலோகிராம் ப்ரொஜெக்டர், அதாவது இப்போ இந்த யூடியூப்ல டிஆர்எக்ஸ்ல நான் பேசுறதை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நாளைக்கு உங்க வீட்டுக்கு நடுவுல நான் உட்கார்ந்து பேசுறேன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி போகுது. அது மட்டும் இல்லாம ஒரு விஷயத்த நம்ம பார்த்தா மட்டும் போதும், அது எல்லாத்தையும் காமிச்சிடும். அதாவது ஒரு கொஸ்டின் இருக்குன்னா அந்த கொஸ்டினோட ஆன்சரை நம்ம மக்கப் பண்ண தேவையில்லை, நம்ம போட்டுட்டு இருக்க கண்ணாடியை அதுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சிடும். அது ஆக்டிவா இப்போ பிரசன்ட்ல ஆக்டிவ்ல இருக்கு மெட்டா கிளாஸ். அது மட்டும் இல்லாம நீங்க போடுற ஒரு டிஷர்ட், நீங்க போட்டுட்டு இருக்க டிஷர்ட் நாளைக்கு நமக்கு ஜுரம் வரப்போகுது, இல்ல ஏதோ ஒரு டிசீஸ் வரப்போகுது அப்படின்னா அதை இன்னைக்கே சொல்லிடும். அதாவது ஒரு ஏஐயோட சம் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நாளைக்கு ஒரு டிசீஸ் வருது, அவரு நாளான்னைக்கு ஒரு ஃபீவரோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு வருதுன்னா அது இன்னைக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துரும். அப்ப இனிமே நம்ம என்ன பண்ண போறோம், நாளைக்கு எனக்கு ஜுரம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கே ஆபீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணல, அந்த மாதிரி இருக்கும். சோ இது மட்டும் இல்லாம நம்ம எல்லாரும் பறக்க போறோம், சுதந்திரமா பறக்க போறோம். எப்படின்னா ஏர் டாக்ஸி. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா, தெரியாதவங்களுக்கு சொல்றேன். என்ன கதைன்னா, துபாயில ஏர் டாக்ஸி அப்படின்ற ஒரு விஷயத்த லான்ச் பண்ணியிருக்காங்க. அது ஆக்சுவலா இப்ப கரண்ட்ல மூவ்மெண்ட்ல இருக்கா அப்படின்றது தெரியல, பட் எஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. துபாயில சக்சஸ்ஃபுல்லா போச்சு அப்படின்னா எல்லா கண்ட்ரீஸ்லயும் இது பாசிபிள் ஆகும். அதே மாதிரி அந்த டிஷர்ட் சொன்னல, அதுக்கான ஒர்க்ஸும் போயிட்டு இருக்கு. அதுவுமே 2030க்குள்ள எல்லா இடத்துலயும் லான்ச் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம எந்த விஷயம் தேவைனாலும் எல்லாத்தையும் நம்ம ஏஐ யூஸ் பண்ணி பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நாளைக்கு எனக்கு பசிக்குது, இப்போ எனக்கு பசிக்குது அப்படின்னா நம்ம யாரை கேட்போம், அம்மாவை கேட்போம். ஒரு விஷயத்த மறந்துட்டோம் அப்படின்னா யாரை கேட்போம், அம்மாவை கேட்போம். இனிமே நம்ம அது எல்லாத்தையும் ஏஐ கேட்க போறோம். நம்ம வீட்டுல ஒரு செஃப், ஒரு ரோபோட்டா இருக்க போகுது, அம்மாவா இருக்க போகுது. இன்னசென்ட் அம்மாக்களை மிஸ் பண்ற ஜெனரேஷன் நாமளா இருப்போம். கடைசியா இன்னசென்ட் அம்மாக்களை யூஸ் பண்ண ஜெனரேஷனும் நாம தான், மிஸ் பண்ண போற ஜெனரேஷனும் நாம தான். காரணம் என்னன்னா, எல்லாருமே யூஸ் பண்றது மொபைல் போன். இந்த மொபைல் போன் எல்லாருமே நெக்ஸ்ட் வெர்ஷன் எங்க போவாங்க, ரோபோட்ஸ். அதுக்கப்புறம் நான் சொல்ற மாதிரி ஹாலோகிராம் அண்ட் ஸ்பெக்ஸஸ், அந்த மெட்டா ஸ்பெக்ஸஸ். ஸோ இந்த விஷயத்துக்கு தான் டிராவல் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். ஸோ நம்ம எல்லாருமே அப்டேட் ஆன பின்னாடி நம்ம வீட்டில் யார் இருப்பாங்க, ரோபோட்ஸ். அந்த ரோபோட்ஸ் என்ன பண்ணும், நமக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணும். அப்போ ஹியூமனோட சைக்கிள் என்ன, ஆல்ரெடி ஐடி ஜாப்ஸை ஏஐ ரீப்ளேஸ் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஒரு விஷயத்த நம்ம எமோஷனலா கனெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா சாட் ஜிபிடில பண்ண முடியும். என்ன பத்தி நீ சொல்லுனா அந்த சாட் ஜிபிடி லிஸ்டா சொல்லுது. சோ இந்த சாட் ஜிபிடியோட வீடியோ வேணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் அதை உங்களுக்காக பண்றேன். இந்த மட்டும் இல்லாம நமக்கு என்ன தேவை, எது தேவையில்ல, ஒரு இடத்துல பெயினா இருக்குன்னா மெடிசன்ல இருந்து சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் வரையும் ஒரு ஏஐயால கொடுக்க முடியும். இப்ப எனக்கு பசிக்குதுப்பா, எனக்கு இப்பயே சாப்பாடு வேணும்னா பிளிங்கிட் இருக்கு, ஸ்விக்கி, ஜொமேட்டோ, இவங்க எல்லாருமே இருக்காங்க. எனக்கு ஒரு பொருள் வேணும்னா ஃபிளிப்கார்ட் இருக்கு. ஸோ இது எல்லாமே இப்போ இன்ஸ்டன்டாவும் கிடைக்க ஆரம்பிக்கும் போது, அதாவது எனக்கு இப்போ ஆர்டர் போடுறேன்னா அடுத்த 1 ஹவர்ல கிடைச்சிச்சுன்னா எப்படி இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதுக்கு பின்னாடி இந்த ஃபிளிப்கார்ட், அமேசான், இந்த கம்பெனிஸ் எல்லாருமே இப்போ ரீசெண்டா நிறைய பேரை ஃபயர் பண்றாங்க. இதுக்கான காரணம் என்ன, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாத்தையும்
போகுது. இப்போ எனக்கு பைத்தான் ஜாவா கோடிங் தெரியல அப்படின்னாலும் ChatGPT-ல போயிட்டு நான் ப்ராம்ப்ட் கொடுத்தா மட்டும் போதும், அது கோடிங் கொடுக்குது. ஒரு கேம் எப்படி டெவலப் பண்ணணும்னு கேட்டா அதுக்கான டிப்ஸ் வந்து ChatGPT கொடுக்குது. இந்த மாதிரி எல்லா இடத்தையுமே AI ரீப்ளேஸ் பண்ணும்போது மனுஷனோட வேல்யூ என்னவா இருக்கும்? ஆல்ரெடி எலான் மஸ்க் வந்து மாஸ்டர் ரிசர்ச் பண்றதே நம்மளால தாங்க முடியாத ஒரு விஷயம். அட் த பிரசன்ட் இந்தியால மனுஷனுக்கு வேலை இல்லாம போகும். இதனால் ஆல்ரெடியே இப்போ ரீசெண்டா நடந்த லோயாலா காலேஜ் பிரச்சனையே எவ்வளவு பெருசா இருக்கு. 1 லட்சமோ 2 லட்சத்துக்கு மேல ரெஸ்யூம்ஸ் மட்டும் வாங்கி வச்சுட்டு இது வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல அப்படின்ற ஒரு பிரச்சனை எத்தனை பேர்? அண்ட் தென் படிச்சுட்டு வேலை இல்லாதவங்க நிறைய பேர். சோ இனிமே எல்லா இடத்துலயும் AI வந்துருச்சு அப்படின்னா மனுஷன் என்ன பண்ணுவான்? இது லாஜிக்கான கொஸ்டின். ஆனா நம்ம என்னதான் இந்த கத்தனாலும் கதறனாலும் AI வர்றதுதான், மனுஷன் பறக்கிறது தான், இவி யூஸ் பண்றது தான், ஸ்பெக்ஸ் போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது தான், மைண்ட யூஸ் பண்ணாம சும்மா ஒரு ஆர்கனை வைக்கிறது தான். சோ இப்போ நான் சொன்ன எந்த விஷயத்தையுமே மாத்த முடியாது. அதே மாதிரி நான் உங்க வீட்டுக்கு நடுவுல உட்கார்ந்து ஹாலோகிராமா நான் ப்ரொஜெக்ட் ஆகிறதையும் மாத்த முடியாது. இது எல்லாத்தையும் மாத்தணும் அப்படின்னா நாம தான் டே டு டே லைஃப்ல அப்டேட் பண்ணணும். இந்த வீடியோக்கான ஸ்பான்சர் யாருன்னு கேட்டீங்கன்னா நான் தான். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த மாதிரி டே டு டே அப்டேட்ஸ் உங்களுக்கு டெய்லி வந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த AI வந்து உங்களோட இடத்தை ரீப்ளேஸ் பண்ணா உங்களுக்கு எப்படி இருக்கும், உங்களோட ஃபீல்ஸ் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம எத்தனை பேர் இட் வில் பி பாசிபிள், நான் சொன்ன இத்தனை விஷயமும் பாசிபிள் ஆகும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. அது வரையும் போயிட்டு வர சண்டா.